ஓம் கம் கணபதி நம. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இஷ்டங்கள் பூர்த்தியாகி வாழ்வின் ஒரு முக்கிய லட்சியத்தை தொடத் துடிக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதி 2025 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசி மண்டலத்திலிருந்து கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடமான கும்பராசி மண்டலத்திற்குள் அவர் மாற்றமடைந்து உங்களுடைய கர்மத்திற்கு தேவையான விஷயங்களை அவர் செய்ய போகிறார். கேது பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னியாராசி மண்டலத்திலிருந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மராசி மண்டலத்திற்குள் பிரவேசிக்கிறார். இவர்களுடைய பிரவேசம் உங்கள் வாழ்க்கையில் சகலவிதமான சந்தோஷங்களையும் சௌக்கியத்தையும் கொடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை மிக பிரம்மாண்டமாக காட்டி, அந்த பிரம்மாண்டம் என்று சொல்வது வெளிச்ச பகுதியான பிரம்மாண்டமா அல்லது இருட்டு பகுதியான பிரம்மாண்டமா என்பது மிக அவசியம். ராகு பகவான் யாருடன் சேர்ந்திருக்கிறாரோ அல்லது அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அவரை போல் அவர் வேலை செய்ய போகிறார். இப்பொழுது அவர் சனி பகவானினுடைய வீட்டில் வந்து அமர்கிறார். அவர் பல கிரகங்களுடன் தொடர்பு கொள்வார். அவ்வாறு அவர் பல கிரகங்களுடன் தொடர்பு கொள்ளும் நேரத்தில் அந்த கிரகங்களினுடைய சக்தியையும் இவர் ஈர்த்து கொண்டு அதை அப்படியே அவர் அப்சர்வ் பண்ணி அதை மிக பிரம்மாண்டமாக ஆக்கி உங்களுக்கு மீண்டும் திருப்பி தரப்போகிறார். இதுதான் இங்கே நடந்துட்டுருக்கும். இந்த கேது பகவான் அப்படின்னு சொல்கிறவர் சிம்மராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு வருகிறார். அப்போ இந்த சிம்மராசி மண்டலத்தில் கேது பகவான் மிக நல்லவர். அங்கே அவருடைய நட்சத்திரம் ஒன்று இருக்கிறது, மக நட்சத்திரம். அதேபோல் ராகு பகவானுடைய சதய நட்சத்திரமும் கும்பராசி மண்டலத்தில் இருக்கிறது. இப்போ இந்த கேது பகவான் 4ஆம் இடத்தில் வரும் பொழுது, 4ஆம் இடம் என்று சொல்வது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஆசை அபிலாஷைகள், அதாவது உங்களுக்கு இடத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள், உங்களுக்கு கிடைத்த வஸ்துக்கள், இதிலெல்லாம் நீங்கள் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்கீங்க, எவ்வளோ தூரம் நிம்மதியாக இருக்கீங்க அப்படிங்கிறத அந்த கேது பகவான் காமிச்சு கொடுக்க போகிறார். கேது பகவான் எந்த ஒரு விஷயத்தையும் காட்டி கொடுக்க மாட்டார். ஏன்னா உங்கள் கிட்டக்க இருக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவார். அதாவது பேங்க்கில் நீங்கள் போடுற டெபாசிட் மாதிரி, நீங்கள் என்னென்ன போடுறீங்களோ எல்லாம் நம்பர் மட்டும்தான் தெரியும், உங்கள் கையில் பணம் இருக்காது. அதே போல் கேது பகவான் எல்லாவற்றையும் அப்சர்வ் பண்ணி அவர் வச்சுக்குவார். அது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் தான் கேது பகவான் தருவார். இந்த நேரத்தில் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய கர்மஸ்தானம் மிக அழகாக இருக்கிறது. 10ஆம் இடத்தில் ராகு பகவான், வேலை சூப்பராக இருக்கும். வேலையில் கிடைக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் கர்மாதிபதி, தர்ம கர்மாதிபதி. உங்களுக்கு அவருடைய வீட்டில் அவர் வரார். அப்போது சனியை போல் அவர் வேலை செய்ய போகிறார். முதல்ல இருக்கிறது குருவினுடைய நட்சத்திரம், குருவை போல் அவர் வேலை செய்வார். அப்படின்னா அவர் இப்போ குரு அஷ்டமாதிபதி அல்லது உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதி. ஏற்கனவே அவங்களுடைய ஆசை அபிலாஷைகள்லாம் பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்குது. அந்த பூர்த்தி ஆகிற விஷயங்கள் இப்போ உங்கள் கைக்கு கிடைக்கிற பெரிய விஷயம். அதாவது ஒரு பெரிய பழுத்த மாம்பழம் உங்கள் கையில் கிடச்சிருக்கு. அந்த மாம்பழத்தை நீங்கள் எவ்வளோ தூரம் சுவைக்க போகிறீங்க, அதுதான் இந்த கர்மஸ்தானம். அப்போது உங்களுடைய வேலை அல்லது இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆஃபீஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணலான்னு நினைப்பீங்க, உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தலாம்னு நினைப்பீங்க, உங்களுடைய கல்வியை விரிவுபடுத்தலாம்னு நினைப்பீங்க, கல்வியில் மேன்மை கிடைக்குமான்னு நினைப்பீங்க, கல்வியில் இன்னும் எவ்வளோ தூரம் செய்யலாம்னு நினைப்பீங்க, குடும்பத்தில் இன்னும் எவ்வளோ தூரம் நாம் முன்னேற்றலாம்னு நினைப்பீங்க. இது போன்ற ஆசைகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கர்மா.
இந்த கர்மாக்கள் எல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த வளர்வது உங்களுக்கு தெரியுதான்னா தெரியல. ஏன் 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்னா, நீங்கள் ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும், உங்களுக்கு கிடைக்க எல்லா விஷயத்தையும் உங்கள் கண்ணிலேருந்து மறைச்சி வைப்பார். அப்போது உங்கள் கையில் இருக்குது, ஆனால் அது உங்களுக்கே தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இப்போது ஒரே ஒரு கிரகத்தை பற்றி நாம் பேசி கொண்டிருந்தாலும் மிக பிரம்மாண்டமான 2 கிரகங்கள் இருக்கிறது. ஒன்று குரு பகவான், ஒன்று சனி பகவான். அவர்களும் அவர்களுடைய வேலையை மிக அழகாக செய்ய போகிறார்கள். இங்கே 4ஆம் இடத்தில் கேது பகவான் உங்களுடைய ஆசை அபிலாஷைகளை, ஏதாவது உங்களுக்கு கிடைத்த வஸ்துக்களை, அதனுடைய உபயோகத்தை அல்லது அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை மறைக்கிறார். அதை இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்க போகிறது சனி பகவான். அவர் 11ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னால், அவர் உங்களுடைய இஷ்டங்கள் நிறைவேறாத மாதிரியே காமிச்சிட்ருப்பார். ஆனால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான கர்மங்களுக்கும், நீங்கள் செய்த அனைத்து விதமான கர்மங்களுக்கும் அவர் பலன் தரப்போகிறார். அதாவது கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் யாருக்காவது ஒரு 5 ரூபா 10 ரூபா டொனேஷன் கொடுத்துருப்பீங்க, அல்லது யாருக்காவது உணவு வாங்கி கொடுத்துருப்பீங்க, நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க, யாருக்காவது படிக்கிறதுக்கு பைசா கொடுத்துருப்பீங்க, இல்லை வீட்டில் ஒரு பூஜைகள் ஹோமங்கள் இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க, இல்லை கோவில்களுக்கு போயிருப்பீங்க, குளங்களில் குளிச்சிருப்பீங்க, இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பீங்க இல்லையா? அந்த நல்ல விஷயத்திற்கான பலனை ராகு பகவான் தருவார். அந்த பலனை தான் ராகு பகவான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த பலனை நீங்கள் எவ்வளோ தூரம் எடுத்துக்க போகிறீங்க? அப்போது ராகு பகவான் அந்த பலனை தரும் பொழுது நீங்கள் செய்த நல்ல விஷயங்களுக்கான பலனை தரார். அப்போது நீங்கள் செய்ய மறந்த விஷயங்களுக்கு அல்லது நீங்கள் செய்த சில தவறுகளுக்கான விஷயத்தையும் ராகு பகவான் தருவார். ஆனால் அது இப்போ இல்லை. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கிடைக்கின்ற வஸ்துக்கள், கிடைக்கின்றவற்றை நாம் சரியாக பாதுகாத்து கொள்ளுதல். அதே நேரம் இப்போது உங்களுடைய வளர்ச்சி, இந்த வளர்ச்சியை மிக அழகாக அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லுதல், உங்களுடைய கர்மத்தை சரியாக செய்தல். இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ராகு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய கர்மஸ்தானம் மிக பிரம்மாண்டமாக வளரப்போகிறது. அப்போ இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை நல்ல விதத்தில் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். இப்போது சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த சுய ஜாதகத்தில் யாருக்காவது ராகு பகவான் கும்பத்திலோ அல்லது கேது பகவான் சிம்மத்திலோ இப்போ இது மாதிரி பிறந்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே நேரம் ராகு பகவான் சிம்மத்திலும் கேது பகவான் கும்பத்திலும் இருக்க பிறந்திருப்பாங்க. அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு முன்னேற்றம் இருக்குது, திடீர் லாபம் இருக்குது, பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வலிமை வந்து சேர்ந்துவிடும். இது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். ராகு தசை அல்லது கேது தசை நடந்துட்டுருக்கிறவங்க, ராகு புத்தி அல்லது கேது புத்தி நடந்துட்டுருக்கிறவங்க, இப்போது கேது பகவான் எங்கே வராரு? அக்னி ராசி மண்டலத்தில் வரார். இந்த அக்னி ராசி மண்டலம்ங்கிறது என்னத்தை நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொன்னால், கேது பகவானுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால் மகா கணபதி. கணபதியை பிடிச்சிக்கணும். கேது பகவானால் யார் யாருக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் அவங்க கணபதியை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்போது இங்கே சிம்மராசி மண்டலம்ங்கிறது அக்னி ராசி மண்டலம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கேதுவுக்கு நீங்கள் கணபதி ஹோமம் செய்யலாம். கணபதி ஹோமம் செய்யும் பொழுது அந்த ஹோமம்ங்கிறது நெருப்பு அகெயின். அப்போது இந்த நெருப்பு ப்ளஸ் நெருப்பு உங்களுடைய பிரச்சனைகளுக்கான விடிவு கிடைக்கும். காற்று ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மந்திரங்களை சொல்லுங்கள். மகாமிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லுங்கள், சிவ மந்திரத்தை சொல்லுங்கள், துர்க்கையை உபாசனம் பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். அப்போது சுய ஜாதகத்தில் நீங்கள் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க,
நீங்கள் ஒரு நாமயோகத்தில் பிறந்திருப்பீங்க. அதை எல்லாத்தையும் சரி பண்ணி அதற்கு தகுந்தாற்போல் தேவதைகளை நீங்கள் உபாசனம் பண்ணும் பொழுது இன்னும் வளர்ச்சி அதிகமாகும். உங்கள் பிரச்சனை கம்மியாகும். உங்கள் வாழ்க்கையில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.